ஒரு வாலிப பிள்ளைகள் நினைக்கலாம், இன்றைக்கி நமக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நினச்சோம். இன்றைக்கும் அதுதானா? ஆக உங்களை விடாமல் தொடர்கின்ற வார்த்தைகள், உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் குறிவைத்து எதிர்பார்க்கிற சில காரியங்களை உங்கள் வாழ்வில் நீங்கள் நிறைவேற காண வேண்டும். அதுவரையிலும் இந்த வார்த்தை பயணம் தொடர வேண்டும். நானும் நிறுத்திவிடலாம் என்று எண்ணினாலும் கூட இன்னும் தொடரும்படியான ஒரு தூண்டுதலாம் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். இந்த நாளிலே எதை அவரோடு பகிர்ந்து கொள்வதுனா 2 காரியங்களை தான் சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அலட்சியம் செய்யக்கூடாத 2 அவசர தேவைகள், 2 important needs that we should not ignore or neglect. 2 முக்கியமான தேவைகள் வாலிபருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. முதல் தேவை என்னவென்று சொன்னால், தவறுகளை தொடர்ந்து செய்கின்ற இயற்கையில் நாம் இருக்கிறோம். வாலிபர்களாக இருந்தாலும் சரி, வயதிகளாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவனுடைய ஆளுகை, இறை ஆளுகை இல்லை என்றால் அங்கே தவறுகள் that will recur, தொடர்ந்துகிட்டே இருக்கும், that will continue. தவறுகளை தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமையை தவிர்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. We have a need to avoid the mistakes or wrongs. தவறுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தவறான சிந்தனைகள் தொடர்கிறது, தவறான சுபாவங்கள் தொடர்கிறது, தவறான பழக்க வழக்கங்கள் தொடர்கிறது, தவறான எண்ணங்கள் தொடர்கிறது, தவறான ஆசைகள் தொடர்கிறது, தவறான நடத்தைகள் தொடர்கிறது, தவறான பழக்க வழக்கங்கள் தொடர்கிறது, தவறான உறவுகள் தொடர்கிறது. இவ்விதமாக பலவிதமான தொடர்ச்சியான காரியங்கள் வாலிபுடைய வாழ்க்கையில் நிகழ முடியும். ஆனால் இவைகள் தொடர்கதையாக இருக்கும் என்றால் வாழ்க்கை என்பது லகுவான ஒன்றாக இராது. வரப்போகிற நாட்களிலே தவறுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது வாழ்க்கையிலே நாம் எவ்வளவு உயர்நிலைகளை அடைந்தாலும் இந்த தவறுகளின் விளைவான விளைவுகள் நம்மை பாதித்து கொண்டிருக்கும். The consequences of our deeds, our wrong deeds, our wrong works, அவைகள் நம்மை ஒரு பக்கத்தில் பாதித்து கொண்டே இருக்கும். எனவே அவசரமாக அர்ஜென்ட்லி ஒரு தேவை இருக்குது. என்ன தேவை? தவறுகளை என்ன செய்ய வேண்டும்? தவிர்க்க வேண்டும். ஒருவேளை நம்ம சொல்லலாம், நான் என்ன தவறு பண்ணுறேன், என்ன தப்பு பண்ணுறேன், அதாவது ரொம்ப பார்த்து ரொம்ப மோசமாக செய்கிறோம் அப்படி சொல்ல முடியும், இதுவாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நிறைய விஷயங்கள் ரொம்ப பார்ப்பதற்கு அது மோசமாக கடுமையாக ஒரு விகரஸாக இராது. ஆனால் அவை தவறுகள். அதுதான் உங்களுக்கு சொன்னேன். நம்முடைய சிந்தனைகளில் இருக்கின்ற தவறுகள், நம்முடைய சுபாவ ரீதியான தவறுகள், நம்முடைய எண்ணங்கள் ரீதியான தவறுகள், நம்முடைய ஆசைகள் தொடர்பான தவறுகள், பழக்க வழக்கங்கள் இருக்கிற தவறுகள், இன்னும் இது போன்ற ஒழுங்கில் இருக்கிற தவறுகள், பிறரோடு உள்ள தொடர்புகள் இருக்கிற தவறுகள், இப்படி there are so many kinds of wrongs. இவைகள் தவிர்க்கப்பட வேண்டும், இவைகள் நிறுத்தப்பட வேண்டும். இல்லை என்றால் வாழ்க்கையில் எவ்வளவு உயர்நிலைகளை அடைந்தாலும் இந்த தவறுகளின் விளைவான வேதனைகளும் வியாகுலங்களும் நாமை விட்டு விடாதபடிக்கு தொடர்ந்து வரும். சரிதானே? எனவே அவசரமான ஒரு தேவை என்ன தெரியுமா? எப்போவுமே வாலிப பிள்ளைகள் அறிவு வேணும், ஞானம் வேணும், நல்லா படிக்கணும், நல்ல காலேஜில் இடம் கிடைக்கணும், நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கணும், நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸ் கிடைக்கணும் தான், அதைத்தான் அவசரம் எதிர்பார்ப்பார்கள். ஆனால் முதலாவது நம்முடைய வாழ்க்கை தவறுகள் நீங்கினதாக இருக்க வேண்டும். தவறுகள் that must be avoided. தவறுகள் என்று சொல்லுகின்ற பொழுது இன்றைக்கி வாலிப வயதில் இருக்கிற நிறைய பேருக்கு ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் தவறென்றே தெரியாது. They are doing so many things but they don't know that they are doing wrongs. தாங்கள் செய்கிறவைகளில் இருக்கிற தவறுகளை அறிவதில்லை. அநேகருக்கு தாங்கள் உடுக்கின்ற உடைகள் தவறுதலாக இருக்கிறது என்பது தெரியாது. இந்த காலத்தினுடைய நிலைமை அது. அநேகர் தாங்கள் பின்பற்றுகின்ற இந்த உலகம் சார்ந்த நாகரிகம் கலாச்சாரம் சரியற்றது அல்ல என்பது தெரியாது. அநேகருக்கு தங்களுடைய பழகும் முறைகள், தொடர்பு முறைகள் சரியானது அல்ல என்பது தெரியாது. அநேகருக்கு தாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற பொழுதுபோக்கு டைம் பாஸ், பொழுதுபோக்கு காரியங்கள் தவறென்று தெரியாது. இந்த நேரத்தில் அவர்களுக்கு எவைகள் தவறென்று தெரியவில்லையோ அவைகளை தவறு என்று நான் அறிய வைப்பதற்கு அதிக பிரயத்தனம் எடுக்க விரும்பவில்லை. இப்பொழுது அவர்கள் தவறென்று உணராத எதையும், தம்பி இதெல்லாம் உனக்கு தவறுன்னு தெரியல, தங்கச்சி இதெல்லாம் உனக்கு தவறுன்னு தெரியல, ஆனால் இதெல்லாம் தவறு அப்படின்னு நான் சொல்ல இந்த நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பலை. அவைகளை விட்டு விடுவோம் இப்பொழுது. ஆனால் இப்பொழுது நான் சொல்ல வருகிற காரியங்கள் உங்களுக்கு தவறென்று தெரிகிற காரியங்கள். யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். வாலிப வயதில் இருக்கிற பிள்ளைகள், those who are young,
உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தவறுகள் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய மனதில் இருக்கிற தவறுகள் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய எண்ணங்களில் இருக்கிற தவறுகள் தெரியும், உங்களுடைய வாழ்க்கை முறைகளில் இருக்கிற தவறுகள் தெரியும். யூ ஆர் டூயிங் so many mistakes. தவறுகள் என்று நீங்கள் ஒத்துக்கொள்ளாத தவறுகள் என்று அறியாத ஒரு லிஸ்ட்டு, பெரிய லிஸ்ட் இருக்குது. அதை ஆண்டவருடைய பார்வையில் பார்த்தா தெரியும், அதை நம்ம விட்டுருவோம். இப்போ தவறு என்று தெரிகிற தவறுகளை உங்களால் விட முடிகிறதா? உங்களுடைய மனமே சொல்லுகிற தவறுகள், நான் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது, இப்படி நடந்தது சரியில்லை, இப்படி பேசினது சரியில்லை, இப்படி செஞ்சது சரியில்லை, இவ்விதமான காரியங்கள் சரியில்லை என்று உங்களுக்கே தெரியும். ஆனால் அவைகளோடு நீங்கள் வாழ பழகி கொண்டிருக்கிறீர்கள், அவைகளை சாதனம் எடுத்து பழகி கொண்டிருக்கிறீர்கள். இந்த தவறுகள் என்ன செய்யப்படும்? அவசரமாக தவிர்க்கப்பட வேண்டும். தவிர்க்கப்படவில்லை என்றால் அறியாமல் செய்கிற தவறுகள் என்பது வேறு, அறிந்தும் செய்கிற தவறுகள் என்பது வேறு. இப்போ இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? தவறுகள் என்பதை விட ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு மனிதனை தவறுகிறான் என்கிற அடிப்படையில் மட்டும் பார்க்கிறதில்ல. அந்த தவறுகளை தவிர்ப்பதற்கு ஆண்டவர் சில கிருபைகளை அளிக்கிறார். God gives us some grace so that we can avoid the wrong mistakes. அதை பயன்படுத்தி கொள்ளாமல் இருப்பது தான் ஆண்டவருடைய பார்வையில் மிகப்பெரிய வருத்தம். பாருங்கள், இன்றைக்கு உலகத்தில் ஒரு பெருங்கூட்ட வாலிபர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு தவறுகள் என்று நிறைய விஷயம் தெரியவே தெரியாது. நிறைய விஷயங்கள் தவறென்று தெரிந்தாலும் அது டசன்ட் மேட்டர். எல்லோரும் இப்படி தான் இருப்பான், இப்படி தான் வாழ்வான், இப்படி தான் பேசுவான், இப்படி தான் நடப்பான், இப்படி தான் உடுப்பான், இப்படி தான் வாழ்வான், இப்படி தான் பழகுவான், இப்படி தான் அனுபவிப்பான். நான் ஒன்றும் மட்டும் கிடையாது, நான் மட்டும் கிடையாது, எல்லாரும் அப்படி தான் பண்ணுறாங்க. கவனிச்சிக்கலாம், உலகத்தில் நிறைய பேர் தவறுகளை அறியவில்லை, அறிந்த தவறுகளை பெருசாக எடுத்துக்கலை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் வாய்ப்பை பெற்றவர்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? இவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை நாம் நினைக்கலாம், சபைக்கு வருகிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், உண்மைதான் ஆசீர்வாதம் தான். ஆனால் அதில் ஒரு சிக்கலும் இருக்குது. என்ன? கர்த்தருடைய வார்த்தைகள் மூலமாக சரி தவறு எது என்று அறியாமல் வாழ்கிறவர்களை ஆண்டவர் பார்க்கிற பார்வை ஒன்று. அவர்களுக்கு they do not know what they are doing. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற வட்டத்துக்குள் இருக்கிறவர்களை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? உனக்கு எது சரி தவறு என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவற்றை விட்டு வெளியே வருவதற்கு உனக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ என்ன செய்யலை? யூ டூ நாட் மேக் யூஸ் ஆஃப் தட் கிரேஸ். யோவான் 3ஆம் அத்தியாயத்தினுடைய 16 வசனத்துக்கு பின்னால் 17-18 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்படுனா, ஒளியானது உலகத்தில் வந்தும் மனிதனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? அவன் பொல்லாப்பை விரும்புகிற அப்படின்னா என்ன செய்கிறான்? தீமை செய்கிற விரும்புறதுனால எங்கே இருக்கிறான்? வெளிச்சத்துக்கு வராமல் இருளை இருக்கிறான். ஆக்கின தீர்ப்பு எதுக்குன்னு சொன்னால், தவறு செய்ததுக்காக அல்ல, தவறுகளை தவிர்ப்பதற்கு தேவன் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளாமல் இருப்பது. புரிகிறதா? அதாவது கமிட்டிங் மிஸ்டேக், இது காமன் ஃபினாமினா, அதாவது பொதுவான காரியம். ஆனால் அதை தவிர்ப்பதற்கும் அதை விட்டு விலகுவதற்கும் ஆண்டவர் சார் God gives us the grace, the mercy, the chance. அதை பயன்படுத்தி கொள்ளாமல் போகும்பொழுது தான் அது தேவனுடைய பார்வையில் இதோ மாறுகிறது, ஆக்கினை. அப்போது கிறிஸ்தவ பிள்ளைகள் இல்லைண்டா கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் ஒரு வாய்ப்பை பெற்றவர்களுக்கு அவசரமான தேவை என்ன தெரியுமா? தவறுகளை நிறுத்துகிற தேவை மட்டுமல்ல, தவறுகளை தவிர்ப்பதற்கும் விட்டு விலகி வருவதற்கும் தேவையாக தேவன் கொடுக்கிற அந்த கிருபையை பயன்படுத்த வேண்டிய ஒரு வாய்ப்பு, பயன்படுத்த வேண்டிய ஒரு அவசரம். வாலிப வயதில் இருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் தவறுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் அந்த தவறுகள் உங்களுடைய வாழ்க்கையை எவ்விதத்திலாக நிச்சயம் என்ன செய்யும்? பாதிக்கும். இன்றும் பாதிக்கும், நாளையும் பாதிக்கும். இவைகளோடு நீங்கள் எவ்வளவு முன்னுக்கு வந்தாலும் சரி, எவ்வளவு அறிவாளிகளானாலும் சரி, எவ்வளவு ஞானிகளானாலும் சரி, எவ்வளவு சம்பாதிக்கும் திறனுடையவளாக இருந்தாலும் சரி, தவறுகளோடு இணைந்த ஒரு வாழ்க்கை அது பலவிதமான வேதனை வியாகுலங்களோடு தொடர்கிற வாழ்க்கையாக மாறும். எனவே ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் அவசரமாக என்ன செய்ய வேண்டும்? தவறுகளை விட்டு வெளியே வர வேண்டும். ஐயோ, நான் எப்படி தவறுகளை விட்டு வெளியே வர முடியும் என்று நாம் எண்ணலாம். இயற்கையில் முடியாது தான். ஆனால் தவறுகளை விட்டு வெளியே வருவதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டார். அதை குறித்த செய்தியை நாம் அறிந்திருக்கிறபடினாலே அந்த தவறை நாம் அந்த கிருபை என்ன செய்ய வேண்டும்?
பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தொடர்ந்து உங்கள் மத்தியிலே துணித்து கொண்டிருக்கிற சத்தத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒரு நாள் அந்த சத்தம் நின்று விடுகிற நிலைமை ஏற்படும். அதற்கு பிற்பாடு நாம் என்ன செய்வோம்? ஏதோ ஒன்றை மிஸ் பண்ணதாக உணர நேரிடும். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது, முதல் அவசரம் என்ன? வழக்கம் போல் கேட்குறத கேட்டுட்டு வழக்கம் போல் என்ன செய்யக்கூடாது? நீங்கள் எல்லாம் சிந்திக்கணும். வீட்டில் போயிட்டு ஆன்லைன் வழியாக இதை கேட்குறவங்களை என்ன செய்யணும்? சிந்திக்கணும். ஆண்டவர் உங்களோடு என்ன செய்கிறார்? தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். இரண்டாவது அவசரம் என்னென்னா, நீங்கள் நிறைய தவறுகளை மறைச்சிட்டு இருக்கிறீங்க. யூ ஆர் ஹைடிங் மெனி ஆஃப் யுவர் மிஸ்டேக்ஸ். நிறைய தவறுகள் உங்களுக்கு தெரிகிறது. சில தவறுகள் உங்கள் பேரண்ட்ஸுக்கும் தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது. இது உலகத்தில் சகஜமான விஷயம். பிள்ளைகளுடைய சுபாவங்கள் தவறாக இருந்தால் தெரியும். பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் தவறாக இருந்தால் தெரியும். பிள்ளைகள் லேட்டாக எழும்புனா, பொருட்களெல்லாம் ஒழுங்காக வைக்கலைன்னு சொன்னால், எதையும் சரியான டிசிப்ளின் ஃபாலோ பண்ணலைன்னா எல்லாருக்கும் தெரியும். பிள்ளைகள் கோவப்பட்டு பேசினா எல்லோருக்கும் தெரியும். லேட்டாக வந்தால் தெரியும். நிறைய காரியங்கள் ஸ்மார்ட் ஃபோன் இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, வாழ்கிறாங்க. அதெல்லாம் பெற்றோருக்கு தெரியும். ஆனால் இவைகள் தெரியும்படியான காரியங்கள். ஆனால் நீங்கள் நிறைய காரியங்கள் என்ன செய்கிறீர்கள்? மறைத்து கொண்டிருக்கிறீர்கள். சில காரியங்கள் எவருக்கும் தெரியக்கூடாது என்கிற அடிப்படையிலே நீங்கள் மறைத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய மனதிற்கு இப்பொழுது நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டால் உங்களுடைய மனம் நிச்சயமாக சொல்லும், உண்மைதான், என்னுடைய பெற்றோருக்கு தெரியாமல் நான் சில காரியங்களை என்ன செய்கிறேன்? மறைத்து கொண்டிருக்கிறேன். மற்றவர்களுக்கு தெரியாமல் சில காரியங்களை மறைத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய நண்பர்களுக்கு தெரிந்த சில காரியங்களை என்னுடைய பெற்றோருக்கு நான் மறைத்து கொண்டிருக்கின்றேன். இவ்விதமாக சொல்ல முடியும். ஆனால் மறைத்து கொண்டிருக்கிற எந்த ஒரு தவறும் உங்களுக்கு வெளியரங்கமாக தெரிகிற தவறுகளை விட அதிகமான தீவினை கொண்டு வரும். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தவறுகளை மறைத்து கொண்டே வாழ்வதை விரும்பவில்லை. நீதிமொழிகள் 28 மத்தேயுவினுடைய 13 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஹி கேனாட் லிவ், வாழ மாட்டான் அப்படிங்கிறார். ஆனால் அவளை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவர்களோ யாரிடம் அறிக்கையிட்டு? ஆசிரியரிடத்தில் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இடத்துல இல்லை, பெற்றோரிடத்தில் இல்லை, தேவனிடத்தில். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். வாலிப வயதில் என்னுடைய அனுபவம் உண்டு. அவ்விதமாகத்தான் நான் நிறைய காரியங்களை மறைத்து கொண்டு தான் வாழ்ந்தேன். என் உடன் இருக்கிற நண்பர்களுக்கு தெரியாமல் எவ்வளோ காரியங்கள் மறைக்கப்பட்டது. என்னுடைய பெற்றோருக்கு தெரியாமல் எவ்வளோ காரியங்கள் மறைக்கப்பட்டது. எவ்வளோ காலம் மறைக்கப்பட்டது. அதுதான் வாலிப வயதில் உள்ள விஷயங்கள். ஆனால் அந்த மறைந்திருந்த காரியங்கள் தொடர்ந்து மறைந்திருந்ததா, எனக்கு வேதனை தராமல் இருந்ததா என்றால் இல்லை. மறைந்திருக்கின்ற எந்த ஒரு காரியமும் ஒரு நாள் என்ன செய்யும்? வெளியே வரும். வெளியே வருவது அப்படியே செய்த தவறு அப்படியே வெளியே வரும் என்பதை விட தவறுகளின் விளைவாக ஏற்பட்ட காரியங்கள் வெளியே வரும். அது வேறு வடிவத்தில் வரும். வெளியரங்கமாக அது அந்தரங்கம் இல்லை. எந்த ஒன்றும் ஒரு நாள் வெளியே வருங்க. எதையும் ரொம்ப நாள் என்ன செய்ய முடியாது. சின்னவங்களோ பெரியவங்களோ எதுவும் வெளியே வராமல் இருக்க முடியாது. we cannot hide anything for a long time. ஒருவேளை நாம் செய்த காரியம் அப்படியே வெளியே வராட்டாலும் அது ஏற்படுத்துகிற விளைவு வெளியே வரும். அது வெளியே வரும். பாருங்கள், சிலர் பார்த்தீங்கன்னா சுகர் கம்ப்ளைண்ட், சிலருக்கு சுகர் வர ஆரம்பிக்கும். டாக்டரை போய் செக் பண்ணி பார்ப்பாங்க. டாக்டர் சொல்லுவார் உனக்கு இவ்வளோ சுகர் இருக்குன்னு. ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க. சொன்னால் இவருக்கும் என்ன இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது, சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சிடுங்கிறதுக்காக எல்லாரும் இல்லை, கொஞ்சம் பேர் வெளியே சொல்ல மாட்டாங்க. வெளியே சொல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா மறைச்சிக்கிட்டே வாழ்வாங்க. அதுபோல் சிலருக்கு இன்டர்னலாக இருக்கிற சில கம்ப்ளைண்ட்ஸை வெளியே சொன்னால் நம்மளை ஒரு நோய்க்காரன் நினச்சிருவாங்க. அப்படிங்கிறத நிறைய காலம் செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் என்ன பண்ண முடியும்? நோய்களை மறைக்க முடியும். எனக்கு தெரிந்த எத்தனையோ நண்பர்கள் சுகர் கம்ப்ளைண்ட்லாம் ரொம்ப மறைச்சிருக்கிறாங்க. ஒரு காலகட்டம் வர திடீர்னு கை காலைக்கே கூட இடிப்பாங்க, ஒரு காயம் வரும், புண்ணு ஆறாது, வலி தாங்காது. அப்புறம் அவசரமாக என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவாங்க. அங்கே போனால் எவ்வளோ சுகர் இருக்குன்னு தெரிய வரும். விவரம் எல்லாருக்கும் வெளியே வந்துடும். ஆக இதுபோல் தான் வாழ்க்கையிலும் தவறுகளை மறைத்து கொண்டு ஒரு காலகட்டம் வரைக்கும் நீங்கள் வாழ முடியும். ஆனால் உள்ளே சென்று மறைந்து கொண்டிருக்கிற தவறுகள் சைலண்டாக இராது. that will do something harm. தீவனே செய்யும். நீங்கள் மறைத்து வைத்திருக்கிற நிறைய காரியங்கள்
அப்படியே வெளியே தெரியாவிட்டாலும் அதனுடைய விளைவுகள் உங்களுக்குள்ளே பல பிரச்சனை உருவாக்கி கொண்டிருக்கும். அது வேறு வடிவத்தில் வெளியே வரும். அதனால் அந்த தவறுகளை தொடர்ந்து மறைத்து கொண்டிராமல் அவைகளை அறிக்கையிட்டு விட்டு விடுகிற ஒரு காலமாக ஆண்டவர் வாய்ப்பை தருகிறார். இன்றைக்கு நீங்கள் மறைத்து கொண்டிருக்கிறவர்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு தொடர்ந்து அது போன்ற தவறுகளை செய்யாமல் வாழ்வொரு கிருபை கேட்டீர்கள் சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் உதவி செய்வார். ஆனால் மறைத்து கொண்டே வாழ்வியல் என்று சொன்னால் ஒரு நாள் இந்த தவறு என்ன செய்யும், வேறு விதங்களில் பல வேதனைகளாக என்ன செய்யும், வெளிப்படும். எல்லோருக்கும் தெரிய வரும். அதிக நாள் மறைக்க முடியாது. நிச்சயமாக ஒரு நாள் வெளியே வரும். வெளியே வருகிற பொழுது மன வியாகுலம் வரும், வேதனை வரும், இழிவு வரும், அவமானம் வரும், பலவிதமான சஞ்சலங்கள் வரும். ஆனால் இன்றைக்கு நாம் அதை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு அவைகளை விட்டுவிடுவது தேவ கிருபை கேட்போம் என்றால் ஆண்டவர் என்ன செய்வார், நமக்கு உதவி செய்வார். அது ஒரு அவமானமாக மாறாமல், ஒரு இழிவாக மாறாமல், ஒரு பெரிய வேதனையாக மாறாமல், ஒரு பெரிய துன்பமாக மாறாமல், அநேகராலே தவறாக பார்க்கப்பட்டு அது பரிதாபத்துக்குரியதாக பார்க்கப்படாமல் ஆண்டவர் கிருபை தருவார். அல்லேலூயா. நிறைய வாலிப பிள்ளைகள் தங்களுக்குள் இருக்கின்ற தவறுகளை மறைத்து கொண்டே வாழ்கிறார்கள். ஆனால் மறைந்து கொண்டிருக்கிற எந்த ஒன்றும் ஒரு நாள் வெளிப்படாமல் இருக்காது. அவைகள் தாங்களாக வெளியே வருகிற பொழுது அது சம்பந்தப்பட்டவர்களுக்கும் அநேகருக்கு நடுவில் என்ன செய்யும், பெரிய பாதிப்பு ஏற்படுது. இன்றைக்கு நாம் அந்த தவறுகளை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தை அறிக்கை செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார். இதை நான் வாலிபர்களுக்காக மட்டும் சொல்லவில்லை, பெரியவர்களுக்கும் சேர்த்துத்தான் சொல்லுகிறேன். வாலிப வயதுகளை கடந்த அநேகர் கூட உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை மறைத்து கொண்டிருக்கலாம். மறைத்து கொண்டிருக்கிற காரியங்கள் நிச்சயமாக ஒரு நாள் என்ன செய்யும், வெளியே வரும். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அறிக்கையிட்டு அவளை விட்டுவிடுவதற்கு தேவ கிருபையை கேட்போம் என்று சொன்னால் ஆண்டவர் என்ன செய்வார், உதவி செய்வார். எனவே அவசரமான 2 தேவைகள். தவறுகளுடன் வாழ்கிற வாழ்க்கை எவ்வளவு வளமையான வாழ்வாக இருந்தாலும் சரி, அது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை பலவீனப்படுத்துகிற வாழ்வாக்க மாற்றும். இரண்டாவதாக, தவறுகளை மறைத்து கொண்டிருக்கிற நிலைமையை உடனடியாக விட்டுவிடுவதற்கு முன்வரவில்லை என்றால் மறைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற தவறுகளும் குறைகளும் குற்றங்களும் தவறுகளும் ஒரு நாள் அநேகருடைய கண்கள் தெரியும்படியாக வேதனைக்குரிய விளைவுகளை ஏற்படுத்தும். இன்று ஆண்டவருடைய சமூகத்தில் நேர்மையாக நாணயமாக ஆண்டவர் மட்டும்தான் நம்முடைய உள்ளத்தையும் உணர்வுகளை அறிந்தவர். அவருக்கு முன்பாக அறிக்கையிட்டு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் நம்மை நடத்துவார், ஆசீர்வதிப்பார், நம்முடைய வாழ்விலே பெரிய காரியங்கள் செய்வார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிர்த்தெழுந்து வந்த நாளை நினைவு கூறுகிறோம். ஆண்டவர் எதற்காக உயிர்த்தெழுந்தார் என்றால் பாவத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காகத்தான். எனவே அந்த பாவத்திலிருந்து விடுவிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் மனம் திரும்பவும் வாலிப வயதுகளில் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தரோடு இணைந்து வாழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்ள கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அன்பானவர்களே, ஜீவ நீரோடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.